அவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஆமே, நாங்கள் இயேசுவை நாங்களும் நேசித்தால், அவர் எங்களை ஒரே பேரான குமாரனை அனுப்பி எங்களை நேசித்த இயேசு இவ்வளவாக எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்களை பாவங்களை மன்னித்து எங்களை மீட்ட, பாவத்தில இருந்து ஆழ்ந்து கொண்டிருந்த எங்களை அவருடைய ரட்சிப்பை கொடுத்து எங்களை இழுத்தெடுத்த அந்த அன்புக்கு பாத்திரராக எங்களை அவர் இப்பொழுது பரிசுத்தமான ஜீவன் ஜீவிப்பதற்கு அழைத்துள்ளார். அப்படியே பாஸ்டர் கூறிய வார்த்தைகள் மூலமா அது என்னையும் தொற்றுச்சு, அநேகரையும் தொற்றிருப்பார் நினைக்கிறேன், தொற்றிருப்பார், அநேகரையும் தொற்றிருப்பார். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று கூறி யாரையும் வாழ்த்தி இப்பொழுது யாரும் அன்போட பாஸ்டர் ஆனந்த் பால் அவர்களை வரவழைப்போமாக, ஜான் பால் ஆனந்த் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பாஸ்டர் வாருங்கள் பாஸ்டர், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. நம்முடைய நித்திய வெளிச்ச சங்கமம் வானொலி நேயர்கள் யாவரும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு பலவீனத்தில் தேவ பலன் என்கிற தலைப்பின் கீழே இன்றைய செய்தியை நாம் பார்க்கலாம். The power of weakness. பலவீனத்திலே இருக்கிற பலன் என்கிற தலைப்பு. அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் எல்லாத்துக்கும் தேவனை தான் நம்பி இருக்கிறேன், அவர்தான் என் நம்பிக்கை என்பது, அதுல உரிமை பாராட்டுவது, உரிமை கோருவது என்பது எளிதான காரியம். வாயில சொல்லிடலாம், நான் தேவனை தான் எல்லா காரியத்துக்கும் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி. ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது, நடைமுறையில பார்க்கும் பொழுது, அந்த நம்பிக்கையை செயலாற்ற வேண்டிய ஒரு இடம் வரும் பொழுது அதை செய்வது செயலாற்றுவது தான் அது ஒரு வித்தியாசமான கதையாய் மாறுகிறது. சொல்லுவது சுலபம், தேவனை தான் நம்பி இருக்கிறேன். பிரச்சனைன்னு வரும் பொழுது அதை செயல்படுத்துகிற விதத்துல தான் பிரச்சனையே உருவாகும். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய பலவீனத்தில் எப்படி தேவனுடைய பலன் நாம் கொள்வது என்ற தலைப்பு தான் இந்த நாளிலே பார்க்கிறோம். குறிப்பாக மோசேயின் வாழ்க்கையிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். உபாகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே மரிக்கிற பொழுது 120 வயதாயிருந்தான். ஆகவே அந்த 120 வயதில கூட அவன் கண் இருளடையவில்லை, அவன் பலன் குறுகி போகவில்லை என்று பார்க்கிறோம். அப்போ என்னதான் வயசு அவனுக்கு அதிகரிச்சு கொண்டு போனா கூட, ஏறக்குறைய 120 வயது வந்தா கூட கண் இருளவில்லை என்று பார்க்கிறோம். அவனுடைய பலன் குறையவில்லை என்று பார்க்கிறோம். அப்படியாக அவன் மரிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இது உலக பிரகாரமான காரியங்களை வச்சு நாம் பார்க்கும் பொழுது, வயசு ஆக ஆக எல்லாரும் கண் இருளடையத்தான் செய்யும், பலவீனம் வரத்தான் செய்யும். ஒரு டாக்டர் கிட்ட ஒரு வியாதி நோயின்னு போகும்போது கூட நம்முடைய வயசு என்னன்னு கேட்பாங்க. முதல்ல எல்லாம் ஒரு 60 வயசுக்கு மேல இருக்குதுன்னு சொன்னா அந்த குறிப்புல, அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல என்ன போட்டுருவாங்க, ஏஜ் ரிலேட்டட் டிசீஸ்ன்னு போட்டுருவாங்க. அதாவது வயது
கடந்தவர்களுக்கு வரவேண்டிய ஒரு நோய்களின் விளைவு என்று போட்டுவிடுவாங்க. மனித ரீதியாக கூட என்ன செய்கிறான், ஒரு 40 வயதுக்கு மேல போயிட்டாலே வீக்னஸ்ன்றோம், பலவீனன்றோம், சோர்வுன்றோம். வயசு ஆக ஆக கூட கூட முற்றிலும் அவன் ஒரு செயலற்ற நிலை என்ற ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை இங்க பாருங்க, உலகில் ரீதியா என்னதான் பலவீனங்கள் மற்றவர்களை தாக்கினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை பொறுத்த மட்டிலும் 120 வயதானா கூட கண் இருளாமல் பலன் குன்றாமல் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால், நீ முதிர் வயதில கூட பசுமையா இருப்ப, புஷ்டியா இருப்ப என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே முதிர் வயதுள்ளவர்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தார் சொல்கிற வார்த்தையை நாம் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வயசாயிடுச்சுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லக்கூடாது கர்த்தருடைய காரியங்கள்ல, விசேஷமா ஊழியங்களில. அந்த முதிர் வயதுல என்னதான் பலவீனங்கள் உலகில் ரீதியா வந்தா கூட அதுல கர்த்தருடைய பலன் விளங்குகிறது. அதிலே கர்த்தர் அவர்களை பலப்படுத்த வல்லவர் என்ற விசுவாசத்திலே நாம் செயலாற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த மோசேயின் வாழ்க்கை 120 வருஷம் அவன் உயிரோடு இருந்திருக்கிறான். அதை நாம் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் 40 வருஷம் மோசே எப்படி இருந்தான், அதுக்கு அடுத்த 40லிருந்து 80 வயது வரைக்கும் உள்ள மோசே எப்படி இருந்தார், பிறகு 80லிருந்து 120 அவன் ஓட்டத்தை முடிக்கும் அவனுக்கு இருந்த வயது, அந்த நாட்களிலே அவன் எப்படி இருந்தான் என்று நாம் பார்க்க போகிறோம். இங்கே முதல் 40 வருட பழைய மோசே எப்படி இருந்தான் என்றால், ஒரு விதத்திலே அவன் பலமுள்ளவனாய் இருந்தான். அதே நேரத்திலே அவனுக்குள் பலவீனமும் இருக்கத்தான் செய்தது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். யாத்ராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்கே அரண்மனையிலே அவன் வாழ்கிறான். பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுகிறான். ஆகவே ஒரு மன்னருடைய பரம்பரையிலே, அதுவும் பார்வோன் குமாரத்திக்கு வளர்ப்பு பிள்ளையா இருந்தாலும் கூட அவள் தன் சொந்த பிள்ளையாக எடுத்து அவனை வளர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அரண்மனையிலே வளர்கிற பிள்ளைகள் எல்லாம் எப்பொழுதுமே எல்லா பயிற்சியும் அவர்களுக்கு கொடுப்பார்கள். குறிப்பாக நாம் இங்கே பார்க்கிறோம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 22லிருந்து 36 காரியங்களை பின்னாலே வந்த ஸ்டீஃபன் எப்படி வர்ணிக்கிறார் என்று நாம் தெளிவாக அறியலாம். குறிப்பாக அப்போஸ்தலர் 7:22 வாசிக்கும் பொழுது, இந்த ஸ்டீஃபன் என்கிறவர் மோசே எப்படி வர்ணிக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அவர் என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் 7:22, மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையானான் என்று 7:22 அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். அப்போ அந்த அரண்மனையிலே வளருகிற பிள்ளைகள் அந்த எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் அவர்களுக்கு கற்பிப்பார்கள். அப்போ ஒரு விதத்திலே அவன் எல்லா கலைகளையும் நுணுக்கங்களையும் படித்த ஒரு மனிதனாய் அந்த 40 வயதுக்குள்ளே மோசே காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, வாக்கிலும் செய்கையிலும் அவன் வல்லவனாய் இருந்தான் என்று இங்கே ஸ்டீஃபன் சொல்வதை பார்க்கிறோம். சரி, அப்போஸ்தலர் 7:25 அவர் என்ன சொல்கிறார் கேட்டா, தன்னுடைய கைகளினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்து அவன் என்ன செய்தான், அந்த எகிப்தியன் என்கிறவனை கொன்று போட்டான் என்று யாத்ராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
11, 12 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே யாத்திராகம் 2, 11, 12ல மோசே பெரியவனான பொழுது, இதை குறித்து கொள்ளுங்கள். அவன் இப்போ பெரியவன் ஆயிட்டான், குழந்தையா இல்ல. அரண்மனையில ஏறக்குறைய 40 வயது கிட்டத்தட்ட வந்துட்டான். இந்த பெரியவனான காலத்தில் அவன் என்ன செய்தான் என்றால், அரண்மனையை விட்டு பொது ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்க்கிறான். அங்கே அவனுடைய இனத்தாராகிய அந்த எபிரேயர்கள் அந்த எகிப்தியரால் கொடுமையாக அடிமையாக நடத்தப்படுவதை அவன் கண்காணிக்கிறான், பார்க்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு எபிரேயனை எகிப்தியன் என்ன செய்கிறான், அடிக்கிறதை அவன் கண்டுவிட்டான். உடனே அவன் மனம் பதறுகிறது, கலங்குகிறான். சகோதரனை இவ்விதமா இந்த எகிப்தியன் அடிக்கிறானே என்று ஒரு ஆழ்ந்த அனுதாபம் கொண்டு அங்கும் இங்கும் பார்க்கிறான். யாரும் இல்லை என்று அறிந்து கொண்டு அந்த எகிப்தியனை அங்கேயே வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ அவனுடைய காரியம் என்னவா இருக்கிறது என்றால், அவன் சகல சாஸ்திரங்களையும் கற்றவனாயிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் அங்கே இராணுவ பயிற்சியும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. வில் எப்படி எய்யணும், எப்படி கத்தி பிடிக்கணும், எப்படி எதிராளி வந்தா சண்டை போடணும். சோ அவனுக்கு பலவிதமான காரியங்கள் அவனுக்கு ஸ்ட்ராங் பாயிண்டா இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது ஒரு பக்கம் பார்த்தா அரசியல் செல்வாக்கு உடையவனாய் இருக்கிறான். அவன் பார்வோனின் குமாரத்தி என்ற அளவுக்கு அந்த ஸ்தானத்தில் அவன் உயர்த்தப்பட்டதனால் அரசியல் ரீதியாக அவனுக்கு செல்வாக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, அவனுக்கு இராணுவ அறிவு இருந்தது. அவனுக்கு அந்த மன்னர்களுடைய பிள்ளைகள் பின்னாட்களில் இளவரசர்களாய் வர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிற எல்லா இராணுவ பயிற்சிகளையும் அவன் தேறுகிறான். இன்னும் அவனுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவனுக்கு சரீர பிரகாரமாகவும் நல்ல திடகாத்திரமான உடல் இருந்தது. அரண்மனை உணவு, நல்ல பயிற்சி, இதை நிமித்தமாய் பிசிக்கலாக கூட அவனுடைய சரீரம் நல்ல ஆரோக்கியத்தோடு தெம்போடு பலனோடு இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு நல்ல குணம் என்னவென்றால், அவனுக்குள்ளே தன் ஜனத்தாரை குறித்துதான ஒரு ஆழ்ந்த அனுதாபம். ஐயோ, என் எபிரேயனை, என் சகோதரனை இந்த எகிப்தியன் அடிக்கிறானே என்று கண்ட மாத்திரத்திலே அவனை வெட்டி கொலை செய்வதை கூட நாம் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு அந்த வாலிப பிராயத்திலே அவனுக்கு தைரியம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது. அதை பயன்படுத்தி கொண்டு அவன் சுலபமாய் யாரும் அறியவில்லை என்று அறிந்த அந்த எகிப்தியனை கொன்று போடுவதை நாம் பார்க்கிறோம். பிறகு என்ன நடந்தது? இந்த விஷயம் எப்படியோ ராஜாவாகிய பார்வோனுக்கு தெரிய வருகிறது. இப்பொழுது ராஜா அவனை கொலை செய்ய வகை தேடினான் என்று பார்க்கிறோம். என்னுடைய எகிப்தியனை இவன் வெட்டி கொன்று விட்டானே என்ற செய்தியை கேட்டவுடன் பார்வோன் இவன் மேல் கோபத்தை அதிகரித்து கொண்டு அவனை கொலை செய்வதற்காக தேடினான். இதை அறிந்த இந்த 40 வயது மோசே, இனி நாம் தப்புவதற்கு வழி இல்லை, பார்வோன் என்னை கொலை செய்கிறான் என்று அறிந்து அவனுக்கு பயந்து அங்கிருந்து வனாந்திரத்துக்கு தப்பி ஓடுவதை தவிர வழி இல்லாமல் வனாந்திரத்துக்கு ஓடி போனான் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே இப்பொழுது வனாந்திர யாத்திரைக்குள் வந்து விட்டான். அரண்மனை வாழ்க்கை 40 வருடங்கள் முடிந்து விட்டது. இப்போது அடுத்த 40 80 ஆண்டுகள் அவன் கடக்க வேண்டும். அந்த வயதை பார்க்கும் பொழுது அவன் வனாந்திரத்திலே அவன் நடத்தப்படுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே வனாந்திரத்திலே அவன் என்ன செய்கிறான் என்றால், அங்கே தன் மாமனார் வீட்டிலே அங்கே அவளுடைய மகளை அவன் மணந்தது நிமித்தம், ஒரு ஆசாரியனுடைய மகளை அவன் மணந்தது நிமித்தம் பிள்ளைகளும் உருவானது. இப்பொழுது அந்த மாமனார் வீட்டிலே ஒரு மேய்க்கிற ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பனாக, வெறும் ஒரு கோலை மாற்றம் வைத்து கொண்டு எல்லாரும் மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக அவன் வருவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது வனாந்திரம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பாழான நிலம், தரிசு நிலம், குறைபாடுகள் உள்ள இடம்.
அந்த இடத்திலே அவன் உருவாக்கப்படுகிறான். தேவனால் சிறந்த காரியங்களை தேவன் அங்கே நடத்துகிறார். ஆகவே ஆண்டவர் தம்முடைய சிறந்த வேலையை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுது செய்கிறார் என்றால், இது போன்ற வனாந்திர அனுபவத்திலே நாம் போகும்போதுதான் அவருடைய சிறந்த வேலைகளை செய்வதை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு ஆரம்ப வாழ்க்கை மிகவும் நன்றாக இருந்திருக்கும். ஆரம்ப வாழ்க்கை ரட்சிப்புக்குள் வரும்பொழுது எல்லாமே நலமாயிருந்திருக்கும். ஆதி அன்பு என்று சொல்வார்கள். அந்த நேரத்தை நீங்க கேட்கறதெல்லாம் நீங்க நம்மலாம் குழந்தையா இருந்ததுனால ஏசப்பாவே நம்முடைய தேவைகள் எல்லாம் கொடுத்து நாம் எப்போதும் ஜபம் பண்ணுவதிலும் அவரை ஆராதிப்பதிலும் துதிப்பதிலும் மணிக்கணக்கில் வேதம் வாசிப்பதும் வனாந்திரத்துக்கு மலைகளுக்கு போய் ஜெபிப்பதும் ஊக்கமாய் உற்சாகமாய் நம்முடைய ஆரம்ப ரட்சிப்பு நாட்கள் இருந்திருக்கும். ஆனால் நம்மை தேவன் அதை விட இன்னும் சிறந்த காரியங்களை செய்வதற்கு அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாழான நிலையில வறண்ட பூமியிலே நாம் செயலாற்றும் போதுதான் நம்மளை தேவன் அங்கே பல பரீட்சைகள் வழியாய் நம்மளை அவருக்கு உகுந்த ஒரு நல்ல பாத்திரமாக அவர் நம்மளை உருவாக்குகிறார். ஏறக்குறைய 40 வயதிலிருந்து இன்னும் அவன் 4 நீண்ட தசாப்தங்களை கடக்கிறான். 10 ஆண்டுகள் ஒரு தசாப்தம் என்பது. அப்ப அடுத்த 80 ஆண்டுகள் வரைக்கும் அவன் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது என்றால், கர்த்தர் அவனை அங்கே உருவாக்குகிறார். அங்கே தண்ணி பஞ்சம் வந்திருக்கலாம், சாப்பாடு பஞ்சம் வந்திருக்கலாம். வனாந்திரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவன் அங்க வாழ்க்கை நடத்த முடியும். வெறும் ஒரு கோலோடு இருக்கிறான். அவன் வெயில்ல, பனியில, பலவிதமான பாடுகள் வழியாய் அவன் கடந்து சென்று இருக்கலாம். சோ அரண்மனை வாழ்க்கை மாறுகிறது. இப்ப வனாந்திரத்திலே தேவன் அவருக்கு ஏற்ற ஒரு மனிதனாய் உருவாக்குவதை பார்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் அவனை ஷேப் பண்ணுவதில் அவர் கவனமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிறகு அங்கே என்ன நடக்கிறது என்றால், கர்த்தர் இந்த மோசேயை ஒரு முட்செடியின் எரிகிற முட்செடியிலே தேவன் அவனை சந்திக்கிறார். ஒரு பர்சனல் என்கவுண்டர், அதாவது தேவன் பர்சனாக அவன் சந்திக்கிறான். ஆகவே இந்த பர்சனல் என்கவுண்டர் தான் அவனுடைய வாழ்க்கையே மாற்றினது. தேவ சமூகத்தை முகமுகமாய் அனுபவிக்கிறான். புதர் பற்றி எரிகிறது, இலைகளோ கிளைகளோ அது வதங்கவில்லை, அது உதிரவில்லை, அது இருந்தபடியேதான் இருக்கிறது, எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுக்கு நடுவில் இருந்து தேவ சத்தம் வந்து அவன் ஊழியத்தினுடைய அழைப்பை எப்பொழுது பெறுகிறான்? 80வது வயதில்தான் அவன் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யாத்ராகம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீ இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரனுடைய கூக்குறுதல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை நான் கண்டேன். யாத்ராகம் 3:10, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்று அவனை ஊழியத்துக்கு அழைப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே அப்பொழுது அவன் எந்த நிலையிலே அவன் உருவாக்கப்பட்டிருந்தான் என்று பாருங்க. அந்த அரண்மனையில் இருந்தவன் எப்படி துணிச்சலாய் தன்னுடைய கைகளினால் ரட்சிப்பு தருவார் நினைச்சான். ஆனா அதனால ஜனங்க அவனை அங்கீகரிப்பான்னு பார்த்தாங்க. ஆனா அவனுடைய நினைப்பு வீணானது. அவர்களோ அவனை அறியாதிருந்தார்கள் என்று அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? யாத்ராகம் 3:11 வனாந்திரத்தில் அவனை உருவாக்கின பொழுது அவனுடைய நிலவரம் என்ன? அப்பொழுது மோசே, யாத்ராகம் 3:11, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்தும் அழைத்து வர நான் எம்மாத்திரம் என்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்றைக்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்கிறோமோ, ஆண்டவர் எனக்கு தகுதி இல்லை என்று சொல்கிறோமோ, நான் அபாத்திரன் என்று சொல்லுகிறோமோ, முன்ன நினைத்தான் 40 வயதில் நல்ல திடகாத்திரமா இருக்கும் பொழுது வெட்டி கொன்றுடுவோன்னு சொல்லி தைரியமா போய் வெட்டி கொன்றான்.
இப்போ நான் எப்படி ஆண்டவரை பார்வோன் மன்னங்கிட்ட போக முடியும்? அவன் பலத்த சேனையோட இருக்கிறான். எல்லா போர் அனுபவங்கள் உடையவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில நான் போய் சண்டையிட்டு எப்படி என் ஜனங்களை இந்த இஸ்ரவேலரை விடுவித்து கொண்டு வரது நான் எம்மாத்திரம் என்று தன்னை சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவர் எவ்வளவுதான் அவனுக்கு அந்த இடத்துல அற்புதங்கள் செய்து காட்டினாலும், அதிசயங்கள் செய்ய காட்டினாலும், அவன் என்ன முடிவுக்கு வருகிறான் என்றால், நான் அங்கே யாத்ராகம் 4:10 சொல்றாரு, நான் மந்த நாவு, நான் திக்குவாயி, என்னால பேசக்கூட முடியாது என்று சொல்லி அவன் கொஞ்சம் தள்ளி போடுவதை பார்க்கிறோம். அதாவது தன்னுடைய சுயத்தை முற்றிலும் அவன் மறித்தவனாய் இருக்கிறான். என்னால நான் இயலாமையை உணர்கிறான், தன்னுடைய பலவீனத்தை உணர்கிறான். என்றைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய பலவீனத்தை உணர்கிறானோ, தான் எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்கிறானோ, அதுதான் அவனுக்கு மேடையாக அமைகிறது, பிளாட்ஃபார்மாக அமைகிறது. அங்கிருந்துதான் அவன் முற்றிலும் தேவனுடைய பலனை சார்ந்து கொள்வனாய் இருக்கிறான். இனிமே என் சொந்த பலத்துல, மாம்ச பலத்துல என்னால் ஒன்னும் சாதிக்க முடியாது. 40 வயதா இருக்கும் பொழுது மாம்ச பலத்துல எகிப்தினை வீழ்த்தினேன். இப்போது விடுதலை செய்கிற காரியங்கள்ல என்னுடைய மாம்ச பலன், என் கை யாரையும் ரட்சிக்க முடியாது. கர்த்தர் தான் ரட்சிக்க முடியும். கர்த்தருடைய பலன் தான் இவர்களை விடுவிக்க முடியும் என்ற அந்த ஒரு உன்னதமான ஆவிக்குரிய அனுபவத்துக்குள் அவன் வருகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஈர்க்கக்கூடிய தன்மை உடையவர்களை, கவரக்கூடிய தன்மை உடையவர்களை, கவரக்கூடிய ஈர்க்கக்கூடிய பிரசங்கங்களை பண்ணவர்கள் மூலம் விரும்பவில்லை. அவர் யாரை விரும்புகிறார் என்றால், அந்த உடைக்கப்பட்ட மண்ணினால் செய்யப்பட்ட உடைக்கப்பட்ட அந்த பாத்திரம் தான், உடைந்த வெசலை தான் தேவன் தம்முடைய மகிமைக்காய் எடுத்து பயன்படுத்த முடியும். நாம் தொடர்ந்து 2 கொரிந்தியர் 4:7 வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாகவில்லை. இப்ப முற்றிலும் அவன் தேவனை சார்ந்து விடுகிறான். முற்றிலும் அவனுடைய நம்பிக்கை தன் சுயபலத்தின் மேல் அல்ல, தன்னுடைய கலைகள் மேல் அல்ல, எகிப்திலே கற்ற எல்லா வித்தைகள் மேல் அல்ல. இப்பொழுது ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, நான் எம்மாத்திரம், நான் என்னால முடியாத ஒரு நிலையில தான் முற்றிலும் தேவனை சார்ந்து, தேவனை நம்பி, ஆண்டவரே என்னால அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி விடுகிறான். இங்கே 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவம் உள்ள வல்லமை யாரால் உண்டாகவில்லை? என்னால் உண்டால, நம்மளால உண்டால, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே நாங்கள் சுமக்கிறோம் என்று அப்போஸ்தலர்கள் சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலனால் தான் நாம் எதையும் சாதிக்க முடியும். சங்கீதக்காரன் சொல்லும் போது, உம்மாலதான் என் ஒரு மதிலை தாண்ட முடியும், உம்மாலே தான் ஒரு சேனைக்குள் பாய முடியும். தாவீது கூட அந்த கோலியாத்தை வீழ்த்தும் போது என்ன சொல்கிறார்? நீ ஈட்டியோடு, பட்டயத்தோடு, கேடகத்தோடு என்னோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி அந்த கவன்களை எரியும் பொழுது அதில் தேவ வல்லமை கலந்து போய் அது அவனுடைய நெற்றிலே பட்டு உள்ளே போய் அந்த கோலியாத் வீழ்த்தினான் என்று பார்க்கிறோம். அந்த தேவனை பற்றுகிற விசுவாசத்திலே, தேவனையே சார்ந்து, தேவனையே நம்பி, தேவ பலத்தையே நாம் செய்து நாம் இறங்கும் போதுதான் நம்முடைய ஊழியம் ஆரம்பிக்கப்படுகிறது. இதைதான் நாம் சகரியாவில பார்க்கிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரால் நாம் வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு மோசே போல நம்மை கொண்டு பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள், காரியங்களை செய்து கர்த்தருடைய ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்ய, அந்தகார கிரியிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வர, அற்புதங்கள் செய்து, கர்த்தருடைய ஜனங்கள் இருக்கிற சிறையிருப்பை திருப்ப, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரும் விடுவிக்க நமக்கு அந்த தேவ வல்லமை, தேவ பலன் அது எப்பொழுது வருகிறது? நாம் இயேசுவை சொந்த இரட்சகராய், ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட பிறகு, விசுவாசிகள் ஆனபொழுது, இயேசுவின் நாமத்தை விசுவாசி நம்பி அவரை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது, நம்மளை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 1:8
பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைகிறீர்கள். எருசலேம், யூதயா, சமாரியா, பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு நீங்க சாட்சியா இருப்பீங்க. அப்ப பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தான் நாம் இந்த காரியங்களை செய்ய முடியும். இது ஆவிக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய காரியம், ஆவியினாலே ஊழியம் செய்ய வேண்டிய காரியம். ஆகவே யாரும் சொல்ல பலத்தினால, சொந்த பிரயாசத்தினால, சொந்த படிப்புனால, நான் தியாலஜி படிச்சுட்டேன், நான் எல்லா பைபிள் ஜெனிசிஸ் டு ரெவலேஷன் வரைக்கும் தெரியும், கிறிஸ்டியானிட்டினா என்னன்னு தெரியும், நான் தலைமுறை கிறிஸ்துவன்லாம் சொல்லி நம்மை நாமே ஏமாத்தி கொள்ளலாம். அதல்ல பிரியமானவர்களே, முற்றிலுமாய் ஆவியானவரால் நடத்தப்படணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர்கள். இந்த பரிசுத்த ஆவியினால் தான் மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்க முடியும், சரீர செய்கைகளை அழிக்க முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சத்ரு போல, வெள்ளம் போல சத்ரு நமக்கு எதிராக வந்தாலும் இந்த ஆவியானவர் தான் நமக்கு ஜெயம் கொடுப்பார், வெற்றி கொடுப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் வரங்களாய் நமக்குள் கிரியை செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவினுடைய திவ்ய சுபாவங்களை, குண லட்சணங்களை நமக்கு கொடுத்து இயேசுவை போல வாழும்படி இந்த உலகத்தில் கிருபை தருகிறார். இயேசு செய்த கிரியைகளை செய்யும்படி நாமும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் செய்த இன்னும் மேலான கிரியைகளும் நாமும் செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, திடன் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை நான் மிகவும் பலவீனன் என்று சொல்லுகிறீர்களா? எனக்கு வயசு ஆகி போய்விட்டது. உலகில் பிரகாரம் மனிதர் சொல்லலாம், உனக்கு 58 60 வயசு ஆகி போச்சு, நீ ரிட்டையர்மெண்ட் ஆகு, பிசிக்கல் அண்ட் ஃபிட்னஸ் இல்லை உனக்கு, இனி ரிட்டையர்மெண்ட் என்று சொல்லி உலகத்தார அனுப்பலாம். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை பிரியமானவர்களே. வயது என்பது மனுஷ உலக ரீதியாக, வருஷங்கள் என்பது உலக ரீதியால் கணிக்கப்படுகிறது. ஆனால் தேவனுக்கு ஒரு நாள் 1000 நாளை போல இருக்கும், 1000 நாள் ஒரு நாளை போல இருக்கும். வருஷங்களை வைத்து தீர்மானிக்க வேண்டாம். நான் முதிர் வயதாயிடுச்சு, நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், ரொம்ப டயர்டா இருக்கிறேன், வனாந்தத்துல இருக்கிறேன். மோசே நிலவரம் என்ன? அவன் கையில இருந்தது ஒரே ஒரு கோல் தான். அவன் கையில இருந்தது என்ன? திக்குவாயி, மந்த நாவு. அப்படியேப்பட்டவனை தான் கர்த்தர் கரத்துல எடுக்கிறார், தம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறார். அவனை கொண்டு கர்த்தர் பலத்த அற்புத அதிசயங்கள் எகிப்திலே செய்து, அவன் அங்கிருந்து கர்த்தருடைய ஜனங்களை விடுவித்து செங்கடல் வழியாய் கடந்து போய் செய்தான். செங்கடலை 2ஆய் பிளந்து கர்த்தருடைய ஜனங்களை கடக்கும்படி செய்தான். பிறகு இந்த சத்துருக்கள் எல்லாம், பார்வோன் அவனுடைய சேனைகள் எல்லாம் பின்தொடரும் போது, கடலின் ஆழத்துல வரும்பொழுது மறுபடியும் அந்த கடலை மூடி விட்டான். எல்லாரும் தண்ணீர்ல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் கரையை அனாண்டு அந்த பக்கம் கடந்து போனார்கள். அவர்கள் வெற்றி எடுத்தார்கள். பார்வோன் சேனை முற்றிலும் அழிக்கப்பட்டது. அதுபோல சகல பிசாசுகளும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் நம் கையில் கொடுத்து விடுகிறார். தேள்களை நம்மால் மிதிக்க முடியும், சர்ப்பங்களை மிதிக்க முடியும். விசுவாசிக்குள்ளால் நடக்கும் அடையாளங்களாவன நவமான பாஷைகளை பேசுவார்கள், வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். சாவுக்கு ஏதுவான எது கொடுத்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் அந்த ஆவியின் பலத்தினால் தான் நாம் செய்ய முடியும். என்னதான் நாம் பலவீனர்கள் என்று, வீக்கா என்று உணர்கிறோமோ, அதுதான் பிளாட்ஃபார்ம் தேவனுடைய ஸ்ட்ரெங்த்தை பெறுவதற்கு. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஐயா, நான் எம்மாத்திரம் இப்படிப்பட்ட மாபெரும் ஊழியம் செய்வதற்கு என்று நாம் எப்போ சொல்லுகிறோமோ, அங்கிருந்து தான், ஜீரோல இருந்து தான் தேவன் நம்மளை உயர்த்துகிறார். அப்படியாக அவன் வயது 80 வயதுக்கு மேலதான் கர்த்தர் அவனை கொண்டு ஒரு பெரிய விடுவிக்கிறவனாய், இரட்சகனாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வனாந்திரத்திலே அற்புதமாய் நடத்தினதை பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டிருக்கிறவர்கள், என்னதான் வயதை பார்க்காதீங்க, என்னதான் முதிர் வயதான வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தின் முந்தின மகிமை விட பிந்தின மகிமை பெரிதா இருக்கும். நீங்க வாலிப நாட்கள்ல செய்த ஊழியங்களை விட, நடுத்தர வயதிலே செய்த ஊழியங்களை விட, இந்த முதிர் வயதில நீங்கள் செய்ய போகிற ஊழியம்தான் மிகவும் வல்லமையுடையதா இருக்க போகிறது. ஏனென்றால் இப்பொழுது உங்க சொந்த பலனை நாம் நம்பி இருக்க மாட்டோம், நம்முடைய சொந்த சக்தியை நம்பி இருக்க மாட்டோம், மாம்ச புஜத்தை நம்பி இருக்க மாட்டோம், மனுஷனை பார்க்க மாட்டோம், கர்த்தரையே பார்ப்போம். ஒவ்வொரு அசைவுக்காக, ஒவ்வொரு நாள் ஜீவனுக்காக, ஒவ்வொரு நாள் வெற்றிக்காக, ஏசப்பா நீர்தான் என்று நாம் காத்திருப்போம். நாம் அங்கே வேதத்திலே வாசிக்கும் பொழுது, மோசே அங்கே பவுலுடைய வாழ்க்கையிலே நாம் அங்கே பார்க்கும் போது அங்கே என்ன பார்க்கிறோம் கேட்டா,
அங்கே அவர் சொல்லுகிறார், நான் அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அதை நீங்கும்படி அவர் ஜெபித்து பார்க்கிறார். ஆனால் அது நீங்கவில்லை. 2 கொரிந்தியர் புஸ்தகம் நீங்கள் 12ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்கும் போது 2 கொரிந்தியர்ல 7ஆம் வசனம் சொல்றார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மைகள் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடி என்னை அது குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. 8ஆம் வசனத்திலே அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 முறை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் சொல்கிறார். 9ஆம் வசனத்திலே அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். உடனடியாக அவருடைய காரியத்தை மாற்றிக் கொள்கிறார். நான் இனி என் பலவீனத்தை பார்க்க மாட்டேன். இந்த பலவீனத்துல கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணிட்டார், அவருடைய பலம் எனக்கு பூர்ணமா இருக்கிறது. என்னதான் வயசானாலும் என்னை தேவன் என்னை ஆரோக்கியமா வைப்பேன் என்று சொல்லிவிட்டார். ஆகவே நம்முடைய முதிர் வயதிலும் தேவன் நமக்கு பூர்ணமான பலனை கொடுக்க வல்லவர். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், பவுல் அவருடைய அறிக்கையை மாற்றிக் கொள்கிறார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 10ஆம் வசனத்துல 2 கொரிந்தியர் 12:10 அந்தபடி நாம் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷம். ஆகவே வீக் என்று சொல்லி நீங்கள் இழந்துடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இதை நீங்கள் சந்தோஷமா கருதுங்க. இதுதான் நாம் ஸ்ட்ரெங்த்தை தேவனே நம்பி சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஊழியத்துக்கு நேராய் நம்மளை வழி நடத்துவோம். ஆகவே நாம் எச்சரிக்கையாய் இருப்போம். கர்த்தர் என்னதான் வரம் கொடுத்தாலும் கிருபை கொடுத்தாலும் நாம் அதை மட்டும் சார்ந்து பின்னால ஓடாமல் அந்த வரங்களை கொடுத்த அந்த தேவனையே சார்ந்து நம்பிக்கை வைத்து நாம் ஓட்டத்தை ஓடும் பொழுது என்னதான் நமக்கு வாழ்க்கையில வந்தாலும் எல்லா காட்டிலும் அவர் ஜெயம் தருவார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். உங்க பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். திகையாதீங்க, பயப்படாதீங்கள், தைரியமாய் முன்னேறுங்கள். வயதை பார்க்காதீங்க, உங்க வீக்னஸ பார்க்காதீங்க. இந்த நேரத்திலும் நம்முடைய போக்கஸ் ஜீசஸ் மேல இருக்கட்டும், நம்முடைய நம்பிக்கை இயேசுவின் மேல் இருக்கட்டும். அவர் நம்மளை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார். அவருடைய வலது கரத்தில் நம்மளை தாங்குவார். உங்களை கொண்டு என்னை கொண்டு இந்த கடைசி நாட்களிலே பெரிய காரியங்கள், எழுப்புதல் அக்கினி நம் மூலமாய் கடந்து போகும்படி செய்வார். ஆகவே இளைஞர் கூட சோர்ந்து போகலாம், வாலிபர்கள் கூட இடறி போவான். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன், ஒவ்வொரு நாளும் புது பலன், புது எண்ணெயால் நம்மளை அபிஷேகித்து நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் இந்த பரிசுத்த ஆவியினால் மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டே போவோம். பலத்தின் மேல் பலன் நமக்கு கூடிக்கொண்டே இருக்கும். நாமும் முதிர் வயதிலே சொல்லலாம், கர்த்தருடைய பலன் எனக்கு பூர்ணமாய் விளங்கினது. எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கினது, வழி நடத்தினது. இம்மட்டும் அந்த கிருபை வல்லமை பலன் கொடுத்தவர் இனியும் அதிகமா செய்ய வல்லவர். வேதம் சொல்கிறது, நம்முடைய முன்னிலைமை விட பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கும். மோசேயினுடைய முதல் 80 வருடங்களை விட 80 120 வயது ஊழியங்கள் மிக சிறப்பாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். நாம் எப்படி துவங்கினோம், நடுவில் எப்படி போனோம் என்பது கணக்கல்ல. ஓட்டத்தை முடிக்கும் பொழுது வெற்றிகரமாய் முடிக்கிறோமா, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுகிறோமா, நமக்கு என்று வைத்ததை மற்றவன் பறித்து கொள்ளாதபடிக்கு நம்முடைய கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஓடுகிறோமா என்பதுதான் பேரு. ஒரு காரியத்தின் துவக்கத்தை விட முடிவுதான் நல்லதா இருக்கு பிரியமானவர்களே. ஆகவே கர்த்தருக்குள்ள ஓட்டத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள், கர்த்தர் நடத்துவார். இப்ப நடுத்தரமான ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை உருவாக்குவார், வணைவார். ஒரு நேரம் வரும் 100% தேவனுக்கு நாம அர்ப்பணிப்போம். முழுமையா எல்லாத்துக்கும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமையை சார்ந்து வாழ்வோம். அதுதான் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிற நேரமா இருக்கும். நம்முடைய முன்னிலைமை விட பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் அபிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.